Hi guys, I'm Rajkumar. Then ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்னா கூகுளில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விதமான அப்டேட் வந்துட்டு இருக்கு நண்பா. சரிங்களா? அதனால நாம வந்து இதுக்கு மேல அப்டேட்டடா இருந்தால் மட்டும்தான் ஆட்சன்ஸ்ல ரெவன்யூன்றது ஒன்று சம்பாதிக்கவே முடியும். சரிங்களா? இது வந்து இன்டைரக்டா இந்த இடத்த ஒரு மெசேஜ் சொல்ல வர்றேன். என்னன்னா நீங்க யாராச்சும் ஆட்சன்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் வாங்கி அதில் நான் வந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் என்னுடைய ரெஃபரல் என்ன அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரீசெண்டாக ஒரு 1 or 2 மந்த்தாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்வாலிட் கிளிக் அதிகமாக நடந்தது. இந்த அதிகமாக நடக்குது இல்லையா, அந்தமாரி எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி ஆடு கிளிக்குன்றது ஒன்று கவுண்ட் வண்டிங்க ஆகாது. இன்னும் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா இந்த ஆட்சன்ஸ் லோடிங் பண்ண வெப்சைடு, விபிஎன் யூஸ் பண்ண ஆடு கிளிக் பண்ண வெப்சைடு, தென் அது போக ஒரு சில சாஃப்ட்வேர் அதாவது கோ லாகின் அந்தமாரி சம் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க. அதாவது கண்டிப்பாக விபிஎன் போட்டோ அல்லது ஷெல்ஃப் கிளிக் யாராக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்படி எந்த ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நடந்திருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஆடு கிளிக்குன்றது ஒன்று கவுண்ட் வண்டிங் ஆகவே ஆகாது. அதாவது பேஜ் யூஸ் கவுண்ட் வண்டிங் ஆகும், இம்ப்ரெஷன் கவுண்ட் வண்டிங் ஆகும், அதே போல் பேஜ் சிபிசி தென் ஆர்பிஎம் எல்லாமே வரும். பட் ஆனால் கிளிக்குன்றது கவுண்ட் வண்டிங்கே ஆகாது, வரும் மைனஸ் ஆகிடும், வரும் மைனஸ் ஆகிடும். இந்தமாரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதனால் புதுசாக ஒரு அக்கௌண்ட் வாங்குறீங்கன்னா இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வழக்கமாக நம்ம வந்து ஆட்சன்ஸ் பற்றி ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம். சரிங்களா? ஆட்சன்ஸில் ஃபார் டேவுக்கு எவ்வளோ வருது, எஸ்டே தென் திஸ் மந்த்தில் டோட்டலாக எவ்வளோ கிளிக்கு நடந்திருக்கு, தென் அது போக எந்தெந்த கண்ட்ரியில் ஆடு கிளிக்கு நடந்தால் எவ்வளோ ரெவன்யூ கிடைக்கும், பர்டிகுலராக எந்த ஆடு பிளேஸ் பண்ணோம்னா நமக்கு நல்ல சிபிசி கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம டே டு டேட் வந்து வீடியோ வந்து நம்ம போட்டுட்டு வரோம். சரிங்களா? ஒரு பிகினர்ஸாக இருந்து என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து வேறு வீடியோவாக இருக்கும். நீங்கள் ஆட்சன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஆட்சன்ஸ்னா என்ன, நமக்கு எதனால ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சன்ஸ் வந்து சிபிசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தென் ஆர்கானிக்கே யூசர் கொண்டுட்டு வரதுக்கு என்ன வழி அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? தென் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஏபிஏ செக்கர்னு சொல்லுவோம். நம்ம ஆக்சுவலி இது வந்து ஃப்ரீ வெப்சைட் தான். நீங்கள் கூட டிஏபிஏ செக்கர்னு போட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வரும். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா ஒரு டொமைனுக்கு வந்து ஆர்கானிக்காக யூசர்ஸ் கொண்டு வரதுக்கு டொமைன் அத்தாரிட்டின்றது ரொம்பவே ஒரு முக்கியங்க. சரிங்களா? அதில் இப்போது என்னுடைய வெப்சைட் ஆன யூஎஸ் டொமைன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, 90% வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, 1c1.us. சரிங்களா? இப்போது இந்த இடத்த வந்து என்னுடைய வெப்சைட் வந்து யூஆர்எல் வந்து உங்களுக்கு நான் வந்து போடுறேன். சரிங்களா? இப்போது வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய யூஆர்எல்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம், 1c1.us. சரிங்களா? ஆக்சுவலி இது வந்து நீங்கள் எந்த டொமைன் வேணால் போட்டு செக் பண்ணிக்கலாம் நண்பா. அது உங்கள் டொமைனு தான் போடுறோன்னு அவசியம் கிடையாது. யார் டொமைன் வேணால் நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அந்த டொமைனுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு கரண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? இந்த டொமைன் வாங்கி கரெக்டாக 1 year தான் ஆகுது, ரொம்ப நாளாக இல்லை, ஜஸ்ட் 1 year தான் ஆகுது. சரிங்களா? ஆக்சுவலி ஜூம் பண்ணி உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சிட்டு தான் நான் உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணுறேன். இந்த இடத்துல தெரியுங்களா? 1c1.us இவ்வளோ தான் என்னுடைய டொமைன் நேம் வந்து ஷார்ட்டாக வச்சுருக்கேன். 1 year ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த வெப்சைட்டுக்கு எப்படி ஆர்கானிக்கே யூசர் வருது அப்படின்னா இப்போ பாருங்க, இங்கே ஐ எம் நாட் ரோபோட்னு இருக்குல்ல, இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிக் பண்ணாமல் கீழே கொடுத்தீங்க வச்சு கீழே வந்து செக் இருக்குல்ல டிஏபின்னு சொல்லிட்டு அது கொடுத்தீங்க, ஓகேவா? தென் இப்போ ஆக்சுவலி ஃபோனில் வந்து எனக்கு ஹேண்ட் பிளாக்கர் எதுவும் இல்லை, அது இல்லாமல் ஃபோன் வந்து ஓவர் ஹேங் ஆகுது, எல்லா அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணி வந்துட்டு அதுக்காட்டி நான் வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அது உங்களுக்கு நான் செக் பண்ணி ரிசல்ட் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்களா ஐ எம் நாட் ரோபோட்னு இருக்குல்ல, அந்த பாக்ஸ் வந்து டிக் ஆகிடுச்சா? இப்போ வந்து நம்ம செக் டிஏபிஎன் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இதை கொடுத்த உடனே இந்த டொமைனுக்கான ரிசல்ட் இப்போ நமக்கு வந்து வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ அது வந்த உடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். முக்கியமாக ஆட்சன்ஸ் லோடிங் பண்ண போகிறேங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஆக்சுவலி இங்கே ஆடு தான் அதிகமாக ஷோ பண்ணுது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சிஸ்டமாக இருந்துச்சுன்னா ஆட்ஸ் வராமல் நான் ஓரளவுக்கு பார்த்துப்பேன், பட் ஃபோனில் ஒன்றும் பண்ண முடியல. சரி, ஓகே, பரவாயில்ல, நீங்கள் ஆட்ஸ் எதுவும் பார்க்க வேண்டாம், ஆட்ஸ் வந்து வேறு லெவலில் வருது, பரவாயில்ல, இருந்துட்டு போய் போகுது. இப்போது இந்த இடத்த பாருங்கள், இப்போ என்னுடைய வெப்சைட்டுக்கான ரிசல்ட் மட்டும் அங்கே வந்திருக்குங்க. சரிங்களா? ரிசல்ட் வந்திருக்கு. இப்போது இதில்
அதுக்கு முன்னாடி இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் பெய்டு சர்வீஸ் என்னன்னா இது வந்து ஒரு ப்ரோமோட் வீடியோ மாதிரி நினச்சிக்கோங்களேன். நம்மகிட்ட இருக்கிற கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்க மாதிரி சொல்கிறேன். உங்கள் வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதுதான் கான்செப்ட் சரியா. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்போ என்னுடைய டொமைன் பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டாக 1c1.us. இப்போ இந்த இடத்த தெரியுதுங்களா? இந்த டொமைனுக்கு டொமைன் அத்தாரிட்டி 1 இயர்ல 30 வச்சிருக்கேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். டொமைன் அத்தாரிட்டி 30ன்றது அவ்வளோ சாமர்த்தியமாக யாராலையும் கொண்டுட்டு வர முடியாது சரிங்களா. சம்டைம் உங்களால் முடியுது அப்படின்னா அது உங்களுடைய ஸ்கில் தானே, உங்களுடைய நாலேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். அதே சேம் தான் இப்போ நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஆர்டிக்கல் மேக் பண்ணி போடுறேன். அது இல்லாமல் குவாலிட்டியாக நம்ம இது பண்ணுறதாலுமே ப்ரொஃபஷனலாக இருக்கிறதால நமக்கு வந்து ஈஸியாக டொமைன் அத்தாரிட்டி 30 கொண்டு வந்துட்டு முடியுதுனால சரிங்களா. சரி, அது என்ன ஒரு டொமைன் அத்தாரிட்டி அப்படின்னா இப்போ 1c1.us போட்டால் சர்ச் பண்ணுவோம் இல்லையா, நம்மளோட ஹோம் பேஜ் வருதுல்ல, அந்த ஹோம் பேஜுக்கு தான் நம்ம டொமைன் அத்தாரிட்டி புஷ் பண்ணுறது. ரீசன் என்னன்னா டொமைன் அத்தாரிட்டி அதிகமாக இருக்கிறது மூலியமா இன்வாலிட் கிளிக் நடந்தாலுமே உங்கள் அக்கௌண்ட் வந்து அதாவது உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும் ஓகேவா. இது ஒன்று வச்சுலாம் இன்டெரக்டாக நிறைய சொல்லலாம், பட் பாலிசி வேல்யூஷனுக்குள்ளே போயிடும் ஓகேங்களா. ஓரளவுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். இதுதான் சரியா. அடுத்ததா PA TP, அடுத்ததா QB, அடுத்ததா பாருங்க BQ ஓகேங்களா. அதே மாதிரி MT, அதே மாதிரி SS OS சரிங்களா. அதே மாதிரி ஏஜ்ன்ற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் ஆகுது. அது ஃப்ரீ, இது வந்து ஃப்ரீ டூல்ன்றதால என்ன தெரியல காட்ட மாட்டேங்குது. பட் என்னுடைய அதர் டொமைன்லாம் காட்டுது, பட் யூஎஸ் டொமைன் மட்டும் என்னன்னு காட்ட மாட்டேங்குது. சரியா தெரியல எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் ஓகே, இதில் இருக்கிறது என்னென்ன முக்கியமானது அப்படின்னு மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் சரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 1c1.us இந்த டொமைன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்கு? 30 இருக்கு. அதே போல பேஜ் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்னா 41 இருக்குங்க சரிங்களா. அதே போல டெக்னிக்கல் பேக்லிங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா 4000 பேக்லிங்க் வச்சிருக்கேன் சரிங்களா. டெக்னிக்கல் பேக்லிங்க்னா இப்போ நிறைய பேர் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, மற்றவங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல ஏதோ ஒரு ஆர்டிக்கல் மாரி ஒரு 2 to 3 லைன்ஸ் மேக் பண்ணிட்டு நீங்க அந்த மாரி ஒரு உங்களுடைய டொமைன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஒரு போஸ்ட்டுக்கோ அல்லது டொமைனுக்கோ நீங்க ஒரு பேக் லிங்க் எடுப்பீங்களா, அந்த மாரி மற்றவங்க எடுத்திருக்கிற லிங்க் வந்து பார்த்தாச்சுன்னா 4000 பேக் லிங்க் எடுத்திருக்காங்க சரிங்களா. அதே போல குவாலிட்டியான பேக்லிங்க்னு பார்த்தீங்கன்னா வெறும் 834 பேக்லிங்க் தான் இருக்கு. இந்த வெறும் 834 பேக்லிங்க்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி 30 இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், 834 பேக்லிங்க் தான் இருக்கு. குவாலிட்டியான்னு பார்த்தாச்சுன்னா அதுக்கு டொமைன் அத்தாரிட்டி 30 இருக்கு. அப்போ அந்த 834 இருக்க வேண்டிய இடத்த 1,00,000 பேக்லிங்க் நான் போட்டேன் அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டி 70க்கு மேலே போயிடும். 70க்கு மேலே போனால் என்ன ஆகும் தெரியுமா, நீங்கள் எந்த போஸ்ட் போட்டாலுமே சரி டாப் 10க்குள்ளே வந்துருங்க சரிங்களா. நீங்கள் ரேங்கிங் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா டொமைன் அத்தாரிட்டி 70 இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்காக கூகுளே சஜஷன் பண்ணி கொண்டு வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நிறுத்திடும். இப்போ இது போல உங்களுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி புஷ் பண்ணணும் அப்படின்னா நண்பா நம்ம கிட்ட பெய்டு சர்வீஸ் அவைலபிள் இருக்கு. கிட்டத்தட்ட 3 to 4 month ஆகும். இதெல்லாம் ப்ராப்பராக வேணா ஒர்க் பண்ணணும்னா டொமைன் அத்தாரிட்டி புஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது பேக் லிங்க் பார்த்தாலும் சரி ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 20-30 UR அதாவது 30 வரைக்கும் தான் நம்ம வந்து எடுக்கவே முடியும். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா பவுன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும், SS ஸ்பாம் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிடும் சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் புஷ் பண்ண முடியும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எது வந்தாலும் பர்சனலாக வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. சம்டைம் என்னை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். 1க்கு 3 குரூப் கொடுத்துருக்கேன். வந்து ஜாயின் பண்ணிட்டு குரூப்லேயே வந்து அட்மின் யாருன்னு பார்த்து எனக்கு டேரெக்டாக ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அப்படின்னா குரூப்லேயே வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணலாம். அப்படி இல்லையா வீடியோவில் வந்து நீங்கள் கான்டாக்ட் நம்பர் வேணும்னு கேட்டால் கூட நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி எது வந்தாலும் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். பப்ளிக்காக பண்ணி வேறு யாராச்சும் வந்து உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் உங்களை ஏமாத்தினாலும் நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். 1 or 2 times முன்னைக்குமே அதை நான் தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய அமௌண்ட் ₹1 இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா. சரி, இப்போ வந்து டொமைன் அத்தாரிட்டி பார்த்தாச்சு. அடுத்ததாக பேஜ் அத்தாரிட்டி 41 இருக்கு. டெக்னிக்கல் பேக்லிங்க் வந்து 4000 பேக்லிங்க் இருக்கு. குவாலிட்டி பேக்லிங்க் வந்து பார்த்தாச்சுன்னா 834 பேக்லிங்க் தான் இருக்கு சரிங்களா. அடுத்து வந்து PQ ஓகேங்களா, அது தேவையில்லாத நமக்கு. இதில் நமக்கு அதிகமாக என்ன ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுன்னா இந்த SSங்க, இதை தான் வந்து நம்ம பவுன்ஸ் ரேட்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தாச்சுன்னா எப்பயுமே இந்த 1% இருக்குல்ல, இது வந்து 100% அந்த வந்து டொமைன் வந்து சேஃப் ஜோன்ல இருக்கு அப்படின்றது அர்த்தம் சரிங்களா. இப்போ இவங்க பாருங்க, டொமைன் அத்தாரிட்டி வந்து 30 இருக்கு நமக்கு சரிங்களா. அந்த 30ன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்க மற்றவங்க கிட்ட இருந்து டொமைன் அத்தாரிட்டி 30 இருக்குது, ஆனா SS வந்து ஒரு 11 இருக்குது, 14 இருக்கு, ரெட் அலர்ட் இருக்கும். SSனாவே ரெட் அலர்ட் இருக்கும். அதாவது ரெட் அலர்ட் இருக்குன்னா அது சேஃப் இல்லை அந்த டொமைன், ஏன்னா பவுன்ஸ் ரேட் அதிகமா இருக்கு, அதாவது அதிகமா ஆக போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். கம்மியாகன்றது நம்ம எப்ப கம்மியாகலாம் சொல்லவே முடியாது ஓகேங்களா. இந்த 1%ன்றது சேஃபா இருக்குன்னு அர்த்தம். அப்ப யாருக்கிட்ட இந்த ஒரு டொமைன் வாங்குறீங்கன்னா இது செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிங்க சரிங்களா.
தென் ஏஜ் வந்து இப்போதைக்கு வரல, தென் ஃப்ரீயாக விடுங்க. சரி, இப்போ வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுன்னு நினைக்கிறேன். உங்கள் வெப்சைட்டுக்கு ஆர்கானிக்காக டிராஃபிக் வரணும் அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதில் இருக்கிறது ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தலை சுற்றிடும். என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஒரு டொமைன் அத்தாரிட்டி தேவை, அதே போல் பேஜ் அத்தாரிட்டி, டெக்னிக்கல் பேக்லிங்க், குவாலிட்டி பேக்லிங்க் ஃபர்ஸ்ட் இருக்கிறது 4. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் அது என்ன பவுன்ஸ் ரேட், அது வந்து 1% இருக்கிற மாதிரி பார்த்துங்க. மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு எஸ்இஓ ரிலேட்டடாக வரும். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு டொமைன் பார்த்துட்டீங்க என்னோட இது. அடுத்ததான் நம்ம வேற டொமைன் வந்து பார்த்துடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கா, என்னுடைய ஆக்சுவலி நம்மளுடைய பிராண்டை வந்து MrFool.com இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம செக் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறப்ப பாருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அப்போ தான் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், அதனால சொல்கிறேன். இப்போ வந்து MrFool.com அப்படி போட்டு செக் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷங்க. COM ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு. ஓகே, ஐ எம் நாட் ரோபோட் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ நம்ம டிஏபியை செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆக்சுவலி நம்ம வந்து மல்டிபிள் டொமைன்ஸில் ஒர்க் பண்ணுறதால நண்பா நமக்கு வந்து அது ஒர்க்குன்னு பார்த்தாச்சுன்னா அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது MrFool.com போட்டாச்சு, ஐ எம் நாட் ரோபோட்னு கொடுத்து செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதனோட ரிசல்ட்டு பார்க்குறீங்க. இப்போ MrFool.com உடைய ரிசல்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. சரிங்களா? இப்போது இந்த இடத்த பாருங்கள். டொமைன் MrFool.comல டொமைன் அத்தாரிட்டி 5 தான் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? அதே போல் பேஜ் அத்தாரிட்டி 34 இருக்குது. டெக்னிக்கல் பேக்லிங்க் 3000 பேக்லிங்க் வச்சுருக்கேன். சரிங்களா? அதே போல் குவாலிட்டி பேக்லிங்க் 312 இருக்குது. ஆக்சுவலி MrFool.com வந்து ஒரு டவுன்லோடு கேட்டகரி சைடுன்றதால எனக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி புஷ் ஆகலை. அதுவே நான் வந்து ஒரு டெக் ரிலேட்டடாக அந்தமாரி நான் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு டொமைன் அத்தாரிட்டி புஷ் ஆகிருந்திருக்கும். சரிங்களா? அதே போல் எஸ்எஸ் பாருங்க, சேம் 1% தான் வச்சிருக்கேன். அதே போல ஏஜ் பாருங்க, 1 இயர் 174 நாள், அதாவது ஒரு வருஷம் 174 நாள், 174 நாள் இன்னையோட ஆயிருக்கு கரண்டா. சரிங்களா? இது போல உங்க வெப்சைட் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது இல்லாமல் டொமைன் அத்தாரிட்டி நம்ம எதுக்கு அதிகமாக புஷ் பண்ணணும்னு சொன்னா நான் தான் சொல்லலை. ஏன்னா ஒன்ஸ் இந்த .us அந்த டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கண்ட்ரிலேருந்து டார்கெட் பண்ணுறதா எனக்கு அதிகமான யூசர் அங்கே தேவைப்படுது. அப்போ அந்த டொமைனுக்கு யூசர் வந்தாலே இந்த வெப்சைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னால் ரீடைரக்ஷன் பண்ணி விட முடியும். இதுதான் கான்செப்ட். ஒரு ட்ரிக்குன்னு வச்சுங்களேன், இப்படியும் யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணலாம். உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி வேணும் அல்லது பேக்லிங்க் வேணும் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், AdSense லோடிங் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா ஓப்பனாக சொல்லிடுறேன், பேக்லிங்க் வேணும். அது இல்லாமல் டொமைன் அத்தாரிட்டியை புஷ் பண்ணி வச்சுக்கிட்டா சைடு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். 6 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதேமாரி டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக புஷ் பண்ணி வச்சுருக்கீங்களோ உங்கள் வெப்சைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்லிங்க் எடுக்கிறவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. டொமைன் அத்தாரிட்டி ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் சும்மா ஒரு ஆர்டிகல் போட்டால் கூட ஒரு 500 வேர்ட்ஸ் 300 வேர்ட்ஸ் போட்டால் கூட டாப் 10க்குள்ளே ரேங்கிங் ஆகிடும். உங்கள் வெப்சைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூசர் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் வந்து பேக்லிங்க் எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். தென் அது இல்லாமல் முக்கியமாக நண்பா, வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் நம்ம ஆர்டிகல் வந்து எழுதி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? முக்கியமாக AdSense லோடிங் பண்ணுறதுக்கான ஆர்டிகல் எழுதி கொடுத்துட்ருக்கோம். இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இந்தமாரி ஃபுல் அண்ட் ஃபுல் US, UK, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, கனடா அந்தமாரி. சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கு மினிமம் $350 500 வரைக்குமே இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து ஆக்சுவலி இது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு யூசர் ஒரு கண்ட்ரிலேருந்து உள்ளே வராங்கன்னா அந்த கண்ட்ரிக்கான கண்டென்ட் இருக்கணும். கண்டென்ட்டே இல்லாமல் கிளிக்ஸ் நடக்குன்னா வச்சுக்கலாம், இன்வாலிட் கிளிக்னு சொல்லிட்டு அமௌண்ட் மைனஸ் ஆகிடும். இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும், இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. ஓகேவா? அதே போல் வெப்சைட்டு அப்ரூவல் வாங்க போகிறீங்க நீங்கள் அப்படின்னா அப்ரூவலுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் வந்து நம்ம ப்ரிவேட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக், அதாவது டெக் ரிலேட்டடாக, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் கேட்டாலுமே என்னால் வந்து கண்டென்ட் வந்து ப்ரிவேட் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் எந்த கீவேர்ட்ஸ் கொடுத்தாலுமே என்னால் வந்து கண்டென்ட் கொடுக்க முடியும். அது போக வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் நம்ம வந்து எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இவ்வளோ நேரம் பேக்லிங்க் பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். சரிங்களா? அதில் நிறைய இருக்குது டெக்னிக்கலாக உங்களுக்கு நான் நிறைய சொல்லித்தரேன். வரப்போகிற நாட்களில் வந்து பேக்லிங்க் உடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? அதே போல் AdSense அப்ரூவல் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது கரண்ட்டில். அது போக ADX அதாவது AdX மேனேஜர் சொல்லலாம். ஓகேங்களா? அதில் வந்து உங்களுக்கு யாராச்சும் MI அண்ட் தென் MA 2 அக்கௌண்ட்டுமே இருக்குது. நம்ம 2 அக்கௌண்ட்டுமே அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ADX அப்ரூவல் வாங்கணும், சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. அதே போல் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்சவர் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவே உங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்சவர் வேணும்னாலும் தாராளமாக கனெக்ட் பண்ணலாம். நம்ம அதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? நிறைய கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. முக்கியமாக நண்பா இதுதான், ஒரு பிகினராக இருந்து உங்களுக்கு பிளாகர்னா என்னன்னு தெரியல, வேர்ட் ப்ரெஸ்னா என்னன்னு தெரியல, சரிங்களா? எதுவுமே நாங்கள் என்ன ஒன்றுமே தெரியல ப்ரோ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா
நம்மக்கிட்ட கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. A to Z வந்து ஃபுல்லாகவே கிளாஸ் எடுத்து நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம WordPress பற்றி தான் உங்களுக்கு சொல்லி தருவோம். பிளாகர்ன்றது காமன் ஈஸியாக இருக்கும். அது ஈஸியாகவே அது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு பிளாகர்ன்றது ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? WordPressனா என்ன? எனக்கு ஆல்ரெடி எங்கிட்ட வெப்சைட் இருக்கு ப்ரோ, எனக்கு ஒன்றுமே தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சுக்கணும். WordPressனா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் எனக்கு 95% மேலே அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். மேலே இருக்க அந்த 5% எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். சரிங்களா? தென் அது போக உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து கரெக்டாக ஆட் பிளேஸ்மெண்ட்டுங்க. ஆட் பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இல்லைனா நமக்கு இம்ப்ரெஷன் கிடைக்காது, ஆட் கிளிக் கிடைக்காது. அதில் வெப்சைட் ஆடிட்டிங் பார்த்து எனக்கு ப்ராப்பராக ஆட் செட்டப் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை எனக்கு வெப்சைட் பற்றி இன்னும் வெப்சைட் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணணும் ப்ரோ, எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், ஒரு தீம்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணது கூட எனக்கு தெரியல ப்ரோ, அது இல்லாமல் ஒரு WordPress வெப்சைட் நம்ம பில்ட் பண்ணிட்டோம், அது எந்த இடத்துல ஆரம்பித்து நம்ம எப்படி முடிக்கணும் அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு ப்ராப்பராக ஒரு கிளாஸ் எடுப்பீங்களான்னா அதுவுமே நமக்கு கிளாஸ் அவைலபிள் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் அல்லது நான் 2 பேர் தான் நம்ம வந்து ஆன்லைனில் இருப்போம். சரிங்களா? அந்த கூகுள் மீட் மாதிரி ஒரு 10 பேர் 20 பேர் அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. தென் எந்த ஒரு வீடியோ கிடையாது, நான் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பேன். சரிங்களா? இதுமாரி நிறைய கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் முக்கியமாக இந்த இடத்துல ஒரு வார்னிங் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, என்னுடைய நேம் யூஸ் பண்ணி நான் இவர்கிட்ட தான் இந்த கோர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு யாராவது சொன்னா தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம இந்த வரைக்கும் கோர்ஸ்னு பார்த்தாச்சுன்னு வீடியோ இந்த மாதிரி கொடுத்ததே கிடையாது. சரிங்களா? எது வந்தாலும் நம்ம டேரெக்டாக நம்ம வந்து லைவ் சேட்டிங்கில் தான் நம்ம எதுவுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். புரியுதுங்களா? அதனால் எது வந்தாலும் என்னைய கான்டாக்ட் பண்ணாமல் நீங்கள் எதுவும் முடிவு பண்ண வேண்டாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுலேருந்து 1 இயரில் பாருங்கள், இப்போ மிஸ்டர் ஃபுல் டொமைன் அத்தாரிட்டி 5 இருக்கிற இடத்த நம்ம 50 வரைக்கும் நம்ம புஷ் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? தென் ஒவ்வொரு நாளும் இதனுடைய ஸ்மால் வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் வீடியோ வந்து இதுவே லென்த்தாக போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட 16 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. டொமைன் அத்தாரிட்டி புஷ் பண்ணுறது, பேக்லிங்க் பற்றி பேசுகிறதுக்கே நிறைய இருக்குது. வரப்போகிற நாட்களில் வந்து 1 by 1 உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? எனிவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டில் எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஏதாச்சும் டவுட்ஸாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனிவே பாய் பாய் நண்பா.